வாயிலிருந்து உணவு குழாய் தொண்டை வழியா வயித்துக்கு போகுதுங்க. அதே மாதிரி மூக்குல இருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியா உணவு குழாய கடந்து நுரையீரலுக்கு போகுதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு லெவல் கிராசிங் மாதிரி தாங்க. சுவாச பாதைய சாலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, உணவு பாதை தாங்க ரயில்வே பாதை. சாலை எப்பயுமே திறந்தே தாங்க இருக்கும். காத்து வந்து போய்க்கிட்டே இருக்குங்க. உணவு பாதையில உணவு வர்றப்ப, அதாவது நாம சாப்பிடுறப்ப சுவாச பாதை மூடிருங்க. உணவு போனதுமே திரும்பவும் திறந்துக்கிருங்க. இதுல எதுக்கு இந்த கதவு மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாய்க்குள்ள காத்தோ, சுவாச குழாய்க்குள்ள உணவு பொருளோ போயிறக்கூடாது அப்படின்றதுனால தாங்க பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாப்பிடுறப்ப சுவாச குழாய் திறக்குங்க. சுவாச குழாய் திறந்தா தான் பேச முடியுங்க. இப்படி திறக்கிற சுவாச குழாய்க்குள்ள உணவுப் பொருள் தவறா நுழைஞ்சிருங்க. இத வெளியேத்துற முயற்சியில சுவாச குழாய் உள்ள நுழைஞ்சு உணவ வெளியே தள்ளுங்க. இதத்தாங்க புரையீர்றது அப்படின்னு சொல்லப்படுது. மருத்துவத் துறையில இத வாட்ச் டாக் மெக்கானிசம்